Good morning, student. We have already finished our second unit supplementary, the apple tree and the farmer. Today we are going to see that textual book back answer. நம்ம ஆல்ரெடி நம்ம ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் அப்படிங்கிற செகண்ட் யூனிட்டில் உள்ள சப்ளிமெண்ட்ரி நம்ம வந்து பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இன்றைக்கி அதோட புக் பேக்கில் உள்ள ஆன்சர் புக் பேக்கில் உள்ள டெக்ஸ்டுவல் ஆன்சர் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதில் பேஜ் நம்பர் 106ல் ஏ செக்ஷன் ஏ பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஷே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான விடை எது, தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மொத்தம் 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஃபார்மர் ஹேட் ஸ்பெண்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. அந்த ஃபார்மர் வந்து அவரோட குழந்தை நாட்களில் அவர் அந்த மரத்துக்கு கீழே ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணாரா, குழந்தை நாட்களில் அந்த மரத்துக்கு கீழே விளாண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்கு. அது சரியான விடை தான், அது ட்ரூ. அவர் குழந்தையாக இருக்கும்போது அந்த மரத்துக்கு கீழே விளாண்டாங்க, அதனால் அது சரியான விடை தான். செகண்ட் ஒன், த ஃபார்மர் லெஃப்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ்டு டு பில்ட் எ ஹவுஸ். அந்த ஃபார்மர் வந்து ஒரு வீடு கட்டணும், அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து தவறான ஆன்சர். ஏன்னா இந்த ஃபார்மர்கிட்ட ஆல்ரெடி வீடு இருக்குது, அந்த வீடை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு ஜன்னல் கதவுக்கு இந்த மரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மரத்தை வெட்டுறாங்க. மற்றபடி அந்த மரத்தை வந்து வெட்டிட்டு அந்த வீடு கட்டணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. அதனால் செகண்ட் ஒன் வந்து ராங் ஆன்சர், ஃபால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள். த ஆப்பிள் ட்ரீ ரிக்வெஸ்டட் த ஃபார்மர் நாட் டு கட் இட். அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து அந்த ஃபார்மர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க, அந்த ஆப்பிள் ட்ரீயை வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து தவறான ஆன்சர், ஃபால்ஸ். எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்பிள் ட்ரீ வந்து அவர்கிட்ட எதுவுமே ரிக்வெஸ்ட் பண்ணலை. அந்த ஃபார்மரோட டாக்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து அந்த ஆப்பிள் ட்ரீயை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்காங்க. அதனால் தேர்ட் ஒன் வந்து ஃபால்ஸ், தவறான ஆன்சர். அப்புறம் ஃபோர்த்து பாருங்கள். ஃபோர்த் ஒன், ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர் டிசிஷன். அந்த எல்லா லிட்டில் அனிமல்ஸும் அந்த ஃபார்மரோட டிசிஷனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவறான ஆன்சர், அது வந்து ஃபால்ஸ், அது தவறு. லாஸ்ட் ஒன் பாருங்கள். த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். இந்த ஆப்பிள் ட்ரீ வந்து எல்லா சின்ன சின்ன அந்த அனிமல்ஸுக்கும் பேட்ஸுக்கும் அது வந்து ஒரு வீடாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ட்ரூ, அது வந்து சரியான ஆன்சர் தான். எதுக்குன்னா எல்லா சின்ன சின்ன மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது வந்து ஒரு வீடு மாதிரி அது இருந்துச்சு, அதனால் அது சரியான ஆன்சர் தான், ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பி பாருங்கள். ஆப்ஷன் பியில் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சென்டென்ஸில் வர ஸ்பீக்கர் யார், கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீக்கர் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அது ஸ்பீக்கர். கேரக்டர் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எந்த பெர்சன், அதாவது பர்டிகுலராக எந்த பெர்சனை பற்றி சொல்கிறாங்களோ அதுதான் கேரக்டர். இப்போ இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை கரெக்டாக கவனிச்சிட்டே வாங்க. ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ, ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது யார் சொன்னது, யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஃபார்மர் டாக்டர்ஸ் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார்மரோட டாக்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அவங்க அப்பாக்கிட்ட இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து த ஃபார்மர்ஸ் டாக்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள். யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகேம் ஓல்டு. இதோட நிழலில் நீங்கள் ரொம்ப வயசான உடனே இந்த மரத்தோட நிழலில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், த ஃபார்மர்ஸ் டாக்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே சேம் ஆன்சர் தான், த ஃபார்மர்ஸ் டாக்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த ஃபார்மரோட டாக்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான் சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்,
ஐ ப்ராமிஸ்டு தட் ஐ வில் நெவர் கட் த ட்ரீ. இது வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த மரத்தை நான் எப்போதுமே வெட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. அது யார் சொல்கிறாங்க? ஆன்சர் த ஃபார்மர். த ஃபார்மருங்கிறது தான் ஆன்சர். ஐ ப்ராமிஸ்டு தட் ஐ வில் நெவர் கட் த ட்ரீ. அதோட ஆன்சர் த ஃபார்மர். அப்புறம் நெக்ஸ்ட்டு சி பாருங்கள். சூஸ் த ரைட் ஆப்ஷன். அதில் மொத்தம் நம்மளுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 3 1 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொன்றுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் ஏதோ அதை நம்ம எடுத்து எழுதணும். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். த அனிமல்ஸ் பிகேம் ஒரீடு பிகாஸ். த அனிமல்ஸ் பிகேம் ஒரீடு பிகாஸ். அதாவது அந்த அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஒரீடாக இருக்குது. எதுக்காக ஒரீடு அப்படின்னா கவலையாக, எதுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மொத்தம் அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ, தேர் வாஸ் ஹெவி ரெயின். ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுனாலயா. செகண்ட் ஒன், த ஃபார்மர் பிகன் டு சாப் த ட்ரீ. அந்த ஃபார்மர் மரத்தை வெட்டுறதுனாலயா. தேர்ட் ஒன், த ஃபார்மர் சேஸ்டு தெம் அவே. அந்த ஃபார்மர் வந்து அந்த பறவைகளெல்லாம் விரட்டுறதுனாலயா. த ஃபோர்த் ஒன், த ட்ரீ பிகேம் ஓல்டு. அந்த ட்ரீ வந்து ரொம்ப ஓல்டானதுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி, அதுதான் கரெக்டான ஆன்சர். த ஃபார்மர் பிகன் டு சாப் த ட்ரீ. அந்த ஃபார்மர் வந்து அந்த மரத்தை வந்து வெட்டுறாரு. அதுதான் அதோட சரியான ஆன்சர். அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள். த ஃபார்மர்ஸ் டாக்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவுட் பிகாஸ். அந்த ஃபார்மரோட டாக்டரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டிலேருந்து வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க. எதுக்காக ஓடி வராங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதோட ஆன்சர் வந்து பாருங்கள். மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ, தே வாண்டட் டு ப்ளே அண்டர் த ட்ரீ. அவங்க அந்த மரத்துக்கு கீழே விளையாடுறதுக்காக வேகமாக வராங்களா. செகண்டு, தே ஹேர்ட் த கமிஷன் ஆஃப் த கிரியேச்சர்ஸ். அந்த பறவைகளோட அந்த சவுண்டை கேட்டு அவங்க ஓடி வராங்களா. தேர்ட் ஒன், த ஃபார்மர் கால்டு தெம். அந்த ஃபார்மர் அவங்கள கூப்பிட்டதுனால வெளியில் வராங்களா. லாஸ்ட் ஒன், தே ஹேர்ட் த ஃபார்மர்ஸ் வாய்ஸ். இந்த ஃபார்மரோட சத்தத்தை கேட்டு ஓடி வராங்களா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். தே ஹேர்ட் த கமிஷன் ஆஃப் த கிரியேச்சர்ஸ். அந்த கிரியேச்சர்ஸ், அந்த சின்ன சின்ன பறவைகளோட அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அந்த ஃபார்மரோட டாக்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன், த ஃபார்மர் ப்ராமிஸ்டு தட் ஹீ வுட். த ஃபார்மர் ப்ராமிஸ்டு தட் ஹீ வுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மர் எதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆப்ஷன் ஏ, க்ரோ மோர் ட்ரீஸ். அதிகமாக மரங்கள் வைக்கிறதுக்காகவா. பி, ப்ரொவைட் ஷெல்டர் டு ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். எல்லா சின்ன சின்ன அனிமல்ஸுக்கும் அவர் ப்ரொவைட் சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இ, நாட் கட் த ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி, பி தேங்க்ஃபுல் டு த சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சி, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எதுக்காக அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுக்காங்க அப்படின்னா, நாட் கட் த ட்ரீ, இந்த மரத்தை இன்னும் நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர், நாட் கட் த ட்ரீ. இப்போ செக்ஷன் டி பாருங்கள். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே ஒரு பேசேஜ், ஒரு பெரிய ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேராகிராஃப். அதுக்கு கீழே ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டினுக்குள்ள ஆன்சரும் அந்த பெரிய ஒரு பேசேஜுக்குள்ளே தான் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இதில் சரியான ஆன்சர் நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அந்த பேசேஜை ஒரு ஆட்டை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் அ sudden the farmer noticed a small fruit hanging from a branch. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had had as a boy came rushing back. When his doctor saw the changed expression in his father's face, she started pleading harder. அதாவது அந்த ஃபார்மர் அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த மரத்தோட உச்சியில் இருக்கிற ஒரு கிளையில் ஒரு சின்ன ஆப்பிள் தொங்குறத பார்க்குறாங்க.
அந்த ஆப்பிளை பார்த்த உடனே அதை பறிக்கணுங்கிறன்னு சொல்லி தோணுது. அதை பறித்து சாப்பிட்ட உடனே அவர் சின்ன வயசில் விளாண்ட அந்த பழைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு வருது. இந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்த உடனே இந்த மரத்துக்கு கீழே விளாண்டது, அவங்க சின்ன வயசில் சந்தோஷமாக அவங்க நாட்களை கழித்ததெல்லாம் ஞாபகத்தில் வர்றதுனால இந்த மரத்தை என்ன வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் அவங்க ஃபாதரோட ஃபேஸில் மாற்றம் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து அவங்க பொண்ணு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. அதான் இதோட பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் டிட் த ஃபார்மர் நோட்டிஸ்ட். அந்த ஃபார்மர் வந்து அந்த மரத்தில் எதை பார்க்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் டிட் த ஃபார்மர் நோட்டிஸ்ட். த ஃபார்மர் நோட்டிஸ்ட் எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் பிரான்ச். அந்த ஃபார்மர் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரூட்டு அந்த மரத்தோட கிளையில் தொங்குறத பார்க்குறாங்க. அப்புறம் அதுதான் அதில் ஆன்சர் வந்து த ஃபார்மர் நோட்டிஸ்ட் எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் த பிரான்ச். அதான் ஆன்சர். செகண்ட் ஒன், வாட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட். வாட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட். எது வந்து அவரோட குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர், த ஜூசி ஃப்ரூட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட உடனே அந்த இதுதான் அவருக்கு சைல்டுஹுட்டை நினைவுபடுத்துது. அப்போ ஆன்சர் வந்து த ஜூசி ஃப்ரூட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட். அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்கள், வை டிட் ஹிஸ் டாட்டர் ஸ்டார்டட் ப்ளீடிங். எதுக்காக அவங்க டாக்டர் வந்து அவங்ககிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கெஞ்சி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிஸ் டாக்டர் ஸ்டார்டட் ப்ளீடிங், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வை டிட் ஹிஸ் டாட்டர் ஸ்டார்டட் ப்ளீடிங். அது அவங்க அப்பாவோட முகத்தில் வர்ற அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஃபேஸில் வர்ற அந்த மாற்றத்தை பார்த்து அவங்க பொண்ணு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. ஹிஸ் டாக்டர் ஸ்டார்டட் ப்ளீடிங் பிகாஸ் ஷீ saw a changed expression on her father's face. இதான் ஆன்சர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ் டாக்டர் ஸ்டார்டட் ப்ளீடிங் பிகாஸ் she saw a changed expression on her father's face. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு செக்ஷன் இ பாருங்கள், ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் ஒரு 8 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ஜம்பிள்டு சென்டென்ஸாக இருக்குது. இதெல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு சென்டென்ஸும் அந்த ஸ்டோரி வந்து அப்படின்னு மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி சரியான ஆர்டராக நம்ம எழுதணும். அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை அப்படியே அதில் இருக்கிற மாதிரி ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், he did not listen to their cries. He did not listen to their cries. Second, the farmer continued cutting the tree. Third, his childhood memories made him realize his mistake. Fourth, he decided to cut the tree, think that it was useless. Fifth one, the taste of the apple brought back his childhood memories. Sixth one, the farmer had an old apple tree in his garden. Seventh one, all the little animals in the tree pleaded with him. Eighth one, he spent all his childhood playing under the apple tree. அப்படின்னு இதில் ஜம்பிள்டு சென்டென்ஸாக மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக ஆர்டராக நம்ம எழுதணும். அதை நான் கரெக்டாக ஆர்டராக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், த ஃபார்மர் ஹேட் அன் ஓல்டு ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன். இந்த ஃபார்மரோட கார்டனில் ஒரு பழமையான ஒரு ஆப்பிள் மரம் இருந்துச்சு. த ஃபார்மர் ஹேட் அன் ஓல்டு ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன், அதான் ஃபஸ்ட் ஒன். செகண்டு, ஹி ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சைல்டுஹுட் பிளேயிங் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ. அவரோட சின்ன வயசில் நிறைய நேரம் அந்த ஆப்பிள் மரத்துக்கு கீழே தான் அவங்க விளாண்டாங்க. அந்த செகண்ட் ஒன், அதான் செகண்டு, ஹி ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சைல்டுஹுட் பிளேயிங் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ. அப்புறம் தேர்ட் ஒன், ஹி டிசைடட் டு கட் த ட்ரீ, திங்க் தட் இட் வாஸ் யூஸ்லெஸ். அவர் வந்து ஒரு நாள் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதான் தேர்ட் ஒன்.
அப்புறம் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் இன் த ட்ரீ ப்ளீடட் வித் ஹிம். அந்த மரத்தில் இருக்கிற சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாமே அதோட சத்தத்தின் மூலயமா அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குற மாதிரி அதில் தோணுது, இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் அதான் ஃபோர்த் ஒன், ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் இன் த ட்ரீ ப்ளீடட் வித் ஹிம். இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த்து, he did not listen to their cries. he did not listen to their cries. அவர் எந்த ஒரு அந்த பறவைகளோட சத்தத்தை எதையுமே காதில் வாங்காமல் ஒரு பாட்டுக்கு மரத்தை வெட்டிகிட்ருக்காரு. அதான் ஃபிஃப்த் ஒன், he did not listen to their cries. அப்புறம் சிக்ஸ்த் ஒன், the farmer continued cutting the tree. the farmer continued cutting the tree. அது இதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த ஃபார்மர் வந்து கண்டினியூவாக மரத்தை வெட்டிகிட்டே இருக்காங்க. அதான் சிக்ஸ்த் ஒன். த ஃபார்மர் கண்டினியூடு கட்டிங் த ட்ரீ தான் சிக்ஸ்த்து. அப்புறம் செவன்த் ஒன், த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் பாக் பேக் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ். த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் பாக் பேக் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ். அந்த சின்ன ஆப்பிள் பழம்தான் அவர் சாப்பிட்ட உடனே அவருக்கோட பழைய நினைவுகளை அவருக்கு கொண்டு வருது, அவரோட சைல்டுஹுட் மெமரியெல்லாம். அதான் செவன்த் ஒன், த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் பாக் பேக் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ். அதான் செவன்த்து. இப்போ லாஸ்ட் ஒன், எயித்து எது அப்படின்னு பார்த்தா, ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். அவரோட சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து அவரோட தவறுகளை வந்து அவருக்கு புரிய வைக்குது. அதான் எயித் ஒன். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இப்போது செக்ஷன் எஃப் பாருங்கள். செக்ஷன் எஃப்பில் திங்க் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். இப்போது கவனிங்க, அதில் விச் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டூ யூ லைக், ஒய். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு, அதில் எந்த பாட்டை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆன்சர் உங்களுக்கே பிடிச்ச மாதிரி, ஃப்ரீ ஃபார் த ஸ்டூடெண்ட் டு ரைட் வாட் தே வாண்ட். இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த கதையில் புரிஞ்ச மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஐ லைக் த லாஸ்ட் பாஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது இந்த கதையில் ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஐ லைக் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வென் த ஃபார்மர் சேஞ்ச்டு ஹிஸ் மைண்ட் நாட் டு கட் த ட்ரீ பிகாஸ் ஹி அண்டர்ஸ்டுட் தட் ட்ரீ வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஹிம் வென் ஹி வாஸ் ஸ்மால். அதாவது அந்த ஃபார்மர் வந்து அவரோட அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அந்த மைண்டை மாற்றுறது தான் இந்த ஸ்டோரியில் லாஸ்ட் பார்ட்டில் உள்ள அந்த ஸ்டோரியில் அதுதான் பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன வயசில் அவர் விளையாண்ட அந்த நினைவுகள் எல்லாம் அவரை தடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எதுக்காக பிடிச்சிருக்குன்னு நீங்கள் உங்களோட ஓனாக நீங்கள் எழுதணும். அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் த லிட்டில் அனிமல்ஸ் பிகேம் ஹோம்லெஸ் வாட் வில் ஹேப்பன். இஃப் த லிட்டில் அனிமல்ஸ் பிகேம் ஹோம்லெஸ் வாட் வில் ஹேப்பன். சின்ன சின்ன மிருகங்களுக்கெல்லாம் மரங்கள்லாம் வெட்டப்படும் போது அழிஞ்சிச்சு, அந்த மரங்கள் அழியும் போது அது எங்கே போகும் அப்படின்னா அது என்ன, அது ஒருவேளை அது மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஃப் த அனிமல்ஸ் பிகாஸ் ஹோம்லெஸ் தே வில் கம் டு த ஹவுஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் மே டெஸ்ட்ராய் ஆல் த லிவிங் பிளேஸ் தட் வில் பி டேஞ்சர். அது இந்த மரங்கள்லாம் அழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பறவைகள் எல்லாம் மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வரும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திங்ஸ் எல்லாமே அது ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதோட ஆன்சரு நோட் பண்ணிக்கோங்க. இஃப் த அனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் தே வில் கம் டு த ஹவுசஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் மே டெஸ்ட்ராய் ஆல் த லிவிங் பிளேஸ் தட் வில் பி டேஞ்சர். அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்க. வாட் மேட் த ஃபார்மர் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். வாட் மேட் த ஃபார்மர் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். எது வந்து அந்த ஃபார்மரோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹிஸ் சைல்டுஹுட் லைஃப் வித் த ட்ரீ மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். அதோட ஆன்சர் ஹிஸ் சைல்டுஹுட் லைஃப் வித் த ட்ரீ மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக்.
அவரோட சைல்டுஹுட்டில் இருக்கிற அந்த நினைவுகள் தான் அவரோட தவறுகளை புரிய வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் செக்ஷன் ஜி பாருங்கள். லுக் அட் த டேபிள், ரீட் எனி ஸ்டோரி, தென் ஃபில் த டேபிள். இதில் ஒரு டேபிள் மாதிரி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் சைடு வந்து அவங்களே ஃபில்லப் பண்ணிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி கீழே உங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அது நீங்களே ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம், கவனிங்க. டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, அதில் வென் த ட்ரீஸ் வாக்டு. நேம் ஆஃப் த ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். நம்பர் ஆஃப் கேரக்டர் 3. த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட். அதில் பிடிச்ச கேரக்டர் யார்? கிராண்ட் ஃபாதர். மெயின் பாயிண்ட்ஸ், அந்த ஸ்டோரியோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கிராண்ட் ஃபாதர் லவ்டு ட்ரீஸ் அண்ட் க்ரோ ட்ரீஸ். கிராண்ட் மதர் லவ்டு ஃப்ளவர்ஸ் கார்டனிங். த ஆதர் டூ லவ்டு ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப்டு கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கீழே நீங்களே அந்த ஆப்ஷனில் கரெக்டாக எழுதணும். அதோட ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி. த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி என்னது? த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். நேம் ஆஃப் த ஆத்தர் நாட் நோயிங்னு போட்டுக்கோங்க, என்ன இதில் நம்ம ஆத்தர் பேர் கொடுக்கல. 8th one, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ். அப்புறம் அதில் நெக்ஸ்ட் ஒன், த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட். அதில் உள்ள கேரக்டரில் எது அதிகமாக நல்லா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா அதில் டாக்டர் எழுதிக்கோங்க, அவங்களோட பொண்ணு. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட், மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, த ஃபார்மர் வாண்ட்ஸ் டு கட் டவுன் த ட்ரீ. இந்த ஃபார்மர் வந்து மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறாங்க. த டாக்டர் ரிமைண்ட்ஸ் ஹிம் ஆஃப் ஹிஸ் சைல்டுஹுட் டேஸ். அவங்களோட டாக்டர் வந்து அவங்களோட சைல்டுஹுட் டேஸை வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. த டேஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஃப்ரூட் மேட் ஹிம் த்ரோ த ஆக்ஸ் அவே. அந்த மரத்தில் உள்ள ஒரு சின்ன ஆப்பிள் பழத்தை அவர் டேஸ்ட் பண்ணோன்னு அந்த பழைய நினைவுகள்லாம் அவரை தடுத்துருது. அப்புறம் அந்த ஆக்ஸை, இந்த கோடாரியை தூக்கி வீசிடுறாங்க. அதான் இதில் நீங்கள் எழுத வேண்டியது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபார் ஈச் ஐட்டம்ஸ் ரைட் த வேர்ட் தட் ஹேஸ் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஸ் த பேர் ஆன் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே மாதிரி இருக்கிற அந்த கரெக்டான ஆப்ஷனை எடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சரியானதை நம்ம எடுத்து எழுதணும். அதில் மேலே ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். டெசர்ட்னாலே எப்படி இருக்கும்? ட்ரே, ரொம்ப காஞ்சி போயிருக்கும். டெசர்ட், ட்ரே. வேலி, ஃபெர்டைல். வேலின்னா பள்ளத்தாக்கு, அதுக்கு என்னது? ஃபெர்டைல். அப்புறம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், க்ரீப்பர், ட்ரென்ட்ரல் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை ட்ரீ அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் லீஃப், லீஃப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், லீஃப், ட்ரீ, லீஃப். அப்புறம் ரிவர் ஃப்ளோ, மவுண்டெயின் அப்படின்னு என்னது? மவுண்டெயின் எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். அப்போ பி தான் சரியான ஆன்சர், ஹை. அப்புறம் தேர்ட் ஒன், ப்ரீஸ் ஜென்டில். ஸ்டோம்னு என்னது? புயல். அது எப்படி இருக்கும்? ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், வயலண்ட். அப்புறம் மேங்கோ, ஸ்வீட். மேங்கோ எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும். லைம், ஷோர். லைம் எப்படி இருக்கும்? ஷோர். அப்புறம் ஃபிஃப்த் ஒன், பார்க், டிம்பர். ஃப்ளவர், பிளான்ட். அந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், ஃப்ளவர், பிளான்ட். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம யூனிட் 3ல் உள்ள ப்ரோஸ் பார்ப்போம். தேங்க்யூ.